ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னா இன்னொரு மொபைல்ல நான் திருப்பி JEE 2023 ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபைலை எடுத்துக்கங்க. கொஸ்டின் இருக்கிற அந்த பேஜ்லயே இருங்க. சொல்யூஷன் இருக்கிற பேஜுக்கு போகலாம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்மளோட பிளான் கெப்பாசிட்டர் பேஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் JEE 2023 டிஸ்கஸ் பண்றதா. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 33 எடுத்துக்கிறோம். ப்ராப்ளம் நம்பர் 33ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் நம்பர் 33 எடுத்துக்கிறோம். The equivalent capacitance of the combination shown is. ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கோட பிகினிங்லயும் எண்ட்லயும் இந்த மாதிரி டெர்மினல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ டெர்மினல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இந்த நெட்வொர்க்கை பாக்குறப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பேரலா இருக்கு. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C1 + C2. C1 C தான், C2 C தான். அப்ப C + C என்ன ஆயிருந்தா 2C ஆயிரும். எப்பயுமே ஒரு சின்ன சிம்பிளிபிகேஷன் பண்ணாலும் நீங்க அடுத்த நெட்வொர்க் போடுங்க. போட்டுட்டு யோசிக்கலாம். அப்படியே கண்ணால பார்த்து யோசிச்சா தப்பாயிடும். சோம்பேறித்தனம் படக்கூடாது. நெட்வொர்க் ரிடக்ஷன் தான். ஸோ அப்ப சிம்பிளிஃபை பண்ணா அடுத்த நெட்வொர்க் எனக்கு எப்படி இருக்குன்னா, இது C, இது C. அப்புறம் அக்ராஸா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரெண்டையும் பேரலல் பண்ணி 2Cன்னு வந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒயர். இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த 2Cக்கு பேரலா ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு. எப்பயுமே ஒரு காம்பனண்ட்டுக்கு பேரலா ஒரு ஒயர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் வருதோ அப்பெல்லாம் அதுக்கு பேரலா இருக்கிற காம்பனண்ட் வேலை செய்யாது. என்ன காரணம்? இப்ப இது ஷார்ட் சர்க்கியூட்னா இதுலதான் எல்லா கரண்ட்டும் பாஸ் ஆகும். அதுக்கு பேரலா இருக்கிறதுல எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அதனால எங்கெல்லாம் நீங்க ஷார்ட் சர்க்கியூட் பாக்குறீங்களோ, இப்ப இந்த டெர்மினலை எடுத்துட்டு பாருங்களா. இந்த டெர்மினலை எடுத்துட்டோம்னா இது ஜஸ்ட் ஒயர். வெறும் ஒயர்னா ஷார்ட் சர்க்கியூட். ஸோ திஸ் ஒயர் வில் கேரி இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். வேற ஏதாவது பேலன்ஸ் கரண்ட் இருந்தாதான் இங்க போகும். இன்ஃபினிட்டிங்கிறது அன்டிஃபைன்டு. அப்ப எல்லா கரண்ட்டுமே இங்கதான் போகும். எந்த கரண்ட்டுமே இதுக்கு போகாது. ஸோ அதனால இது என்ன ஆகாதுன்னா வேலை செய்யாது. இன்எஃபெக்டிவ். இன்எஃபெக்டிவ்னா நீங்க என்ன பண்ணிடலாம்னா இதை அழிச்சிடலாம். இது ஒரு வே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இது ஷார்ட் சர்க்கியூட்னு புரிஞ்சுக்கிட்டு போறது ஒரு வே. நான் இன்னொரு வே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாக்ஸ் மாதிரி இருக்கு, 5 கெப்பாசிட்டர் இருக்கு. பாக்ஸ் மாதிரி இருக்கு, 5 ரெசிஸ்டர் இருக்குன்னா அது வீஸ்டோன் பிரிட்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அகைன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா 5 கெப்பாசிட்டர்ல 3 தான் இருக்கு. அப்பயும் நீங்க இதை வீஸ்டோன் பிரிட்ஜா ட்ரீட் பண்ணலாம். எப்படின்னா வீஸ்டோன் பிரிட்ஜ்ல பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா P/Q = R/S. P இருக்க வேண்டிய இடத்துல C, Q இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுமே இல்லை. R இருக்க வேண்டிய இடத்துல C, S இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஆன்சர் எப்படி இருக்கு? ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த போர்ஷன் வேலை செய்யாது. ஸோ இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஷார்ட் சர்க்கியூட், அந்த லாஜிக்லயும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல வீஸ்டோன் பிரிட்ஜ் சினாரியோலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணு. எப்ப இது இன்எஃபெக்டிவோ, எப்ப இது வேலை செய்யாதோ அப்ப இதை எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு நெட்வொர்க் வரைஞ்சா எனக்கு கிளியரா தெரியுது ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கு. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா C1 + C2. C1க்கும் C, C2க்கும் C. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2C. நீங்க ஆக்சுவலா இதுல இருந்து இதுக்கு வந்துருவீங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல சொன்ன க்ளூ தான். பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசி. வீஸ்டோன் பிரிட்ஜா இருக்கலாம், இல்ல மூணுமே பேரலா இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பாக்ஸ் மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சா உனக்கு என்ன ஆயிடும், ஐடியா கிடைச்சிடும். இது ஜஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் தான். ஸோ அப்ப இது இன்எஃபெக்டிவ், அது ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா வீஸ்டோன் பிரிட்ஜ் லாஜிக் டிக் பண்ணிடுது. ஸோ 34 எடுங்க. 33 ஓவர் 34 எடுத்து.
the distance between two plates of a capacitor is D and its capacitance is C1 when air is the medium between the plates. If the metal sheet of thickness 2D/3 and of same area as plate is introduced between the plates, the capacitance of the capacitor becomes C2. The ratio C2/C1 is இனிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, 2 பிளேட் பேரலா இருக்கு, நடுவுல ஏர் ஃபில் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் டிங்கிறாங்க, இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C1ங்கிறாங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? டிசைன் ஃபார்முலா ε0 A/D. லேட்டரா என்ன பண்றாங்கன்னா, இதுல 2D/3 இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு 2D/3 அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு மெட்டலே போட்டாங்க. அப்ப ரிமைனிங் D/3 டிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் இருக்கும். இப்ப இந்த மாடிஃபைடு கெப்பாசிட்டரோட வேல்யூ C2. அந்த C2-வை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலா C2/C1 ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் டார்கெட். உள்ள டைஎலக்ட்ரிக் போட்டாதான் அது கெப்பாசிட்டர். நீங்க உள்ள மெட்டல் பிளேட் போட்டீங்கன்னா அது பிளேட். அப்ப இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், நடுவுல ஏர் இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட் D/3, அவ்வளவுதான். மெட்டல் பிளேட் நீ என்ன திக்னஸ்க்கு போட்டாலும் அது பிளேட் தான். அப்ப இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், நீ பார்க்க வேண்டியதான். பிளேட்னா ஒல்லியா இருக்கிறது எந்த அவசியமும் கிடையாது. பிளேட் எவ்வளவு திக்கா வேணாலும் கெப்பாசிட்டில இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் பிளேட் தான். அப்ப இது மட்டும் தான் எஃபெக்டிவ். இதுல ஏர் தான் இருக்கு. ஏர்னா டிசைன் ஃபார்முலா ε0 A/D. ε0 ஏலாம் மாற்றம் இல்ல, டிக்கு பதில் D/3 மேல போயிடும். ε0 A/D ஆல்ரெடி C1 ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். அப்ப இங்க இருக்கிற ε0 A/Dக்கு பதில் நாம என்ன பண்ணலாம்னா C1 போடலாம். அப்ப C1 கீழே கொண்டு வந்துட்டா C2/C1 = 3னா அவங்க கேட்ட அந்த ரெக்வஸ்ட் கிடைச்சு. நீ புரிஞ்சுக்க வேண்டியது இதான், நம்மளுக்கு லக்கு. இதே இங்க டைஎலக்ட்ரிக் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும். ஆல்ரெடி கிளாஸ்லயும் பண்ணிருக்கும். மெட்டல் இருந்தா யோசிக்க தேவை. மெட்டல் போட்டா எவ்வளவு திக்னஸுக்கு நீ மெட்டல் போட்டாலும் அது யாரு? ஜஸ்ட் பிளேட் தான். பிளேட் இருந்ததுன்னா பிளேட்டா ட்ரீட் பண்ணா போதும். நீ அதை வந்து கெப்பாசிட்டா ட்ரீட் பண்ணவே முடியாது. இந்த ஜோன் கெப்பாசிட்டி கிடையாது. இந்த ஜோன் எல்லாமே என்னது? பிளேட் தான். ஃபுல்லா பிளேட் நல்லா குண்டா இருக்கு. இது ஒரு பிளேட் ஒல்லியா இருக்கு. டிஸ்டன்ஸ் D/3, ஏர் ஃபில்லா இருக்கு. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் ஆன்சர் இருக்கு. கிளியர் தானே? டிக் பண்ணிருங்க. இது ரொம்ப வித்தியாசமான ப்ராப்ளம். ஏன்னா மெட்டலா ஃபில்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அடுத்து 35. A parallel plate capacitor of capacitance 2 farad is charged to potential V. The energy stored in the capacitor is E1. The capacitor is now connected to another uncharged identical capacitor in parallel combination. The energy stored in the combination is E2. The ratio E2/E1 is, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கெப்பாசிட்டர் 2 ஃபேரடோட ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எனர்ஜி E1, அந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி E1. அப்புறம் அந்த கெப்பாசிட்டர் இன்னொரு கெப்பாசிட்டரோட பேரலா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டரில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அர்த்தம். டிஸ்கனெக்ட் பண்ணி பேரலா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எனர்ஜி E2. இப்ப E2/E1 என்ன அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 CV². இனிஷியல் எனர்ஜி தான் E1. 1/2 ரீடைன். சிக்கு பதில் 2 ஃபேரட், விக்கு பதில் என்ன அப்படின்னா வின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபைனல் ஆன்சர் V² ஜூல்ஸ். இப்ப அடுத்து இந்த கெப்பாசிட்டர் இந்த பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கெப்பாசிட்டரோட பேரலா கனெக்ட் பண்ணிட்டாங்க. பேரலா கனெக்ட் பண்ணிட்டா காமன் பொட்டன்சியல்னு ஒரு சினாரியோ வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ரெகுலர் கிளாஸ்ல. என்னைய சார்ஜ் பண்ணிட்டு என்னைய ஒன்னோட பேரலா கனெக்ட் பண்ணிட்டாவே என்ன ஆகும்னா காமன் பொட்டன்சியல் கான்செப்ட் வரும். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். C1V1 + C2V2/C1 + C2. நான் C1, என்னோட வேல்யூ 2 ஃபேரட்.
எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி வி, நீங்க C2. கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி C1 C2 ஐடென்டிக்கல். அப்ப அதோட வேல்யூ 2 ஃபாரட். அது அன்சார்ஜ்டு. அப்ப கனெக்ட் பண்ண பேட்டரி வந்து 0. பை C1 plus C2 4 அப்படின்னு வந்துடும். C1 2 C2 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்னா V/2 வந்துடும். இது காமன் பொட்டன்சியல். நெக்ஸ்ட் நீனும் நானும் பேரலா கனெக்ட் ஆயிருக்கும். பேரல்ல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா C1 plus C2. C1 2 C2 2னா 4 ஆயிரும். இப்ப நான் தனியா இருந்தேன், என்னோட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணாங்க, என்கிட்ட இவ்வளவு எனர்ஜி இருக்கு. என்னைய பேட்டரில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உன்னோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி நான் உன்னோட கனெக்ட் ஆயிட்டதா சொல்லிட்டாவே அது பேரலல் கனெக்ஷன் தான். காமன் பொட்டன்சியல் சிபி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அவங்களே பேரலல்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு எந்த டவுட் இல்லை. சில நேரத்துல கேஷுவலா கனெக்டர்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா நீ பேரலல்னு எடுத்துக்கலாம். அவங்களே பேரலல்னு சொன்னாலும் நீ பேரலல்னு எடுத்துக்கலாம். அவங்க சீரீஸ்னு சொன்னாலும் கவனமா இருக்கணும். ரெகுலர் கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம் சீரீஸ்ல பண்ணிருப்போம். இது எல்லா ப்ராப்ளமும் பேரலா தான் இருக்கும். சீரீஸ் ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் பேரலல் தான் சொல்றாங்க. இப்ப நீனும் நானும் பேரலா சேர்ந்து இருக்கும். இப்ப நீனும் நானும் சேர்ந்து இருக்கிறப்ப உள்ள எனர்ஜியா அவங்க E2ங்கிறாங்க. ஃபார்முலா என்ன எனர்ஜிக்கு 1/2. நீ நானும் சேர்ந்து இருக்கோம்னா சிபி. நீ நானும் சேர்ந்து இருக்கிறப்ப உள்ள பொட்டன்சியல் VC². ஜஸ்ட் எனர்ஜி ஃபார்முலாவை தான் அப்டேட் பண்ணிருக்கேன். சேர்ந்து இருந்தா பேரலல் காம்பினேஷன், சேர்ந்து இருக்கிறப்ப உள்ள பொட்டன்சியல் காமன் பொட்டன்சியல், அந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் எழுதிருக்கு. இப்போ 1/2 ரீடைன், சிபிக்கு பதில் 4 போடலாம். VC² இதை ஸ்கொயர் பண்ணும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்னா V²/4 வந்துடும். இந்த 4 4 கேன்சல். அப்ப E2 is equal to V²/2 வருது. நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் E2/E1 சொல்லியிருக்காங்க. அப்ப E2/E1 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? E2 V²/2 E1 V², V² கேன்சல் ஆகி 1/2 ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இதே கொஸ்டின்ல சில நேரங்கள்ல எனர்ஜி லாஸ் கேட்பாங்க. எனர்ஜி லாஸ் கேட்டா என்ன பண்ணும்? இனிஷியல் எனர்ஜில இருந்து ஃபைனல் எனர்ஜியை மைனஸ் பண்ணும். சில நேரங்கள்ல எனர்ஜி லாஸா பெர்சன்டேஜ்ல மாத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் என்ன ஆகலாம்னா இந்த ஸ்டைல்ல வரலாம். இது பயங்கர பாப்புலரான ஸ்டைல். நிறைய டைம் இது என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய டைம் வந்திருக்குங்கிறது நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்றப்பே தெரியும். ஒரு 2-3 ப்ராப்ளம் இதே ஸ்டைல்ல வரும். ஓகே, இதெல்லாம் டிக் பண்ணிருங்க. ஸோ 35 ஓவர். அடுத்து 36. A capacitor of capacitance C is charged to a potential V. The flux of electric field through a closed surface enclosing the positive plate of the capacitor is. கவனிங்க, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இதோட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணா பிளஸ் பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜும் மைனஸ் பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். கொஸ்டின்ல இந்த பிளஸ் பிளேட்டை சுத்தி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. காஸ்லா படி எலக்ட்ரிக் பிளக்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க. காஸ்லா படி எலக்ட்ரிக் பிளக்ஸோட ஃபார்முலா என்னப்பா? Q∞/ε0. பாசிட்டிவ் பிளேட்ல ஸ்டோர் ஆன சார்ஜை கண்டுபிடிக்கணும். செம ஈஸி. கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலா C is equal to Q/V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV. கொஸ்டின்ல சிக்கு பதில் சி தான் சொல்லியிருக்காங்க, விக்கு பதில் வி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் வேற ஏதோ சிம்பிளோ நம்பரோ கொடுத்திருந்தா அதை போட்டிருப்பேன். இப்ப இதை இங்க ஃபில் பண்ண ஆன்சர். கெப்பாசிட்டில எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல சார்ஜ், அது ஏதாவது ஒரு பிளேட்ல இருக்கிற சார்ஜ் தான். டோட்டல் சார்ஜ் ஸ்டோரேஜ் 0 ஆல்வேஸ். நம்ம டோட்டல் சார்ஜோ டோட்டல் எனர்ஜியோ எப்பயும் கண்டுபிடிக்கிறது இல்லை. எப்பயும் ஒரு பிளேட்டுக்கான சார்ஜும் ஒரு பிளேட்டுக்கான எனர்ஜி தான் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு அஃபிஷியல். டோட்டல் பண்ணா எப்பயுமே 0 தான் வரும். அப்புறம் எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்றது, டெவலப் பண்றது? அதனால ஒரு பிளேட்டா தான் இருக்கும். இப்ப இதே கொஸ்டின் நெகட்டிவ் பிளேட்ல சொல்லியிருந்தாங்கன்னா நீ ஒரு மைனஸ் போடணும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதே டோட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப நெட் சார்ஜ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப 0/ε0 0. சாதாரண கேள்விதானே. இந்த மாடல் நம்ம இது பார்க்காதனால இது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். பட் சொல்யூஷன் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சார்ஜ் ஸ்டோரேஜ், எனர்ஜி ஸ்டோரேஜ்னு பேசுறோம்ல, அது ஃபார் என்டையர் கெப்பாசிட்டி எப்பயுமே கிடையாது. சிங்கிள் பிளேட்டுக்கு தான் பேசும். டிக் பண்ணிடுங்க. ஸோ 36 ஓவர் 37 இருக்கு.
given below are two is statements. One is labeled as assertion A and another is labeled as reason R. Assertion A: two metallic spheres are charged to same potential. One of them is hollow and another is solid, and both have same radii. Solid sphere will have lower charge than hollow one. Reason R: capacitance of metallic sphere depend on radius of the sphere. In the light of above two statements, choose the correct answer from the options given below. இப்ப இந்த மாதிரி அசன் ரீசன் சொல்லிட்டாங்கன்னா ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ட்ரூ அண்ட் ரீசன் ஃபார் ஏ, அந்த மாதிரி இல்ல ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முதல்ல அவங்க என்ன அசன் சொல்லியிருக்காங்க, என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கேதர் பண்ண முடியுமா, அது ட்ரூவா ஃபால்ஸானு வெரிஃபை பண்ணிட்டு 4 ஆப்ஷனுக்குள்ள போகும். அவங்க ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷன் நடத்தணும்னே சொல்லிட்டேன். ஸ்பியர்னா அதுக்கு வி அண்ட் இ ஃபார்ம்னா நம்மள்ட்ட ரெடிமேடா டேபிள்ல இருக்கு. இப்போ ஸ்பியர்னா இன்சைட் ஸ்பியர், ஆன் தி ஸ்பியர், அவுட் சைட் ஸ்பியர்னு சொன்னா டேபிளுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சரியான ஃபார்முலாவை பிக் பண்ணிக்கலாம். அப்படி இன்சைட் ஸ்பியர், ஆன் தி ஸ்பியர், அவுட் சைட் ஸ்பியர் அப்படியெல்லாம் சொல்லல அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா V is equal to Q divided by 4 pi epsilon naught radius, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஃபார் ஸ்பியர். இதுல இருந்து 4 pi epsilon naught R கண்டுபிடிச்சா Q by V ன்னு வந்துடும். Q by Vங்கிறது யாருன்னா கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலா. அப்ப ஸ்பியரோட சி வேல்யூ யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ரேடியஸ் ஆரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு கிளியரா தெரியுது. ரீசன் பாருங்களேன், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ரீசன் இப்ப ட்ரூன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆரை டிபெண்ட் பண்ணி தான் சி வேல்யூ இருக்கு. இந்த கொஸ்டின்ல 2 ஸ்பியரோட ரேடியஸும் ஈக்குவல்ட்டாங்க. இப்போ R1 is equal to R2னா C1 is equal to C2. சியோட டெஃபினிஷன் ஃபார்முலா Q by V. அப்ப V கண்டுபிடிச்சா Q by Cன்னு வந்துடும். இப்ப 2 ஸ்பியருக்கும் சேம் பொட்டன்சியல்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு பொட்டன்சியல் V1 எழுதுறேன், ரெண்டாவது ஸ்பியருக்கு பொட்டன்சியல் V2 எழுதுறேன். ரெண்டு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட சார்ஜ் Q1, ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட C1, ரெண்டாவது ஸ்பியரோட சார்ஜ் Q2, ரெண்டாவது ஸ்பியரோட C2. ஆல்ரெடி C1 C2 கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிச்சு. அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டா எனக்கு Q1 is equal to Q2 வரும். கொஸ்டின்ல இது கொடுத்துருக்காங்க ஈக்குவல், சேம் பொட்டன்சியல். அதை வச்சு நான் சார்ஜ் கண்டுபிடிச்சா சார்ஜ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஆனா அசன் ஏல கடைசி லைன் பாருங்களேன், சாலிட் ஸ்பியர் will have lower charge than hollow one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தப்பு. 2 ஸ்பியருக்கும் சார்ஜ் இப்ப எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப அசன் தப்பு, ரீசன் என்னது, கரெக்ட். அப்ப A is false but R is true. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டி ஆப்ஷனா இருக்கு. அதை தான் நம்ம பிக் பண்ணணும். நல்ல கேள்விப்பா. ஏன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம ரிவர்ஸ்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு கெப்பாசிட்டர் ஸ்பியர்ன்ட்டாங்க, நான் முதல்ல ஸ்பியரோட டிசைன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு ஒண்ணா அனலைஸ் பண்ணலாம். கிளியர் தானே? டிக் பண்ணிடுங்க. 38 எடுங்க. A parallel plate capacitor has plate area 40 centimeter square and separation 2 millimeter. The space between the plate is filled with a dielectric of medium of thickness 1 millimeter and dielectric constant 5. The capacitance of the system is. ஒரு parallel plate capacitor இருக்கு. பிளேட் ஏரியா கொடுத்துட்டாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 மில்லிமீட்டர். இதுல 1 மில்லிமீட்டர் திக்னஸுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. அந்த டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5. அப்ப ரிமைனிங்லாம் ஆப்வியஸ்லி ஏர் தான் இருக்கும். மொத்தம் 2 மில்லிமீட்டர்ல 1 மில்லிமீட்டர் டைஎலக்ட்ரிக் போட்டா இன்னொரு 1 மில்லிமீட்டர் என்ன இருக்க போகுது, ஏர் தான் இருக்க போகுது. இப்ப இந்த காம்பினேஷனோட சி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. டிஸ்டன்ஸ்ல ஒரு பார்ட்டிஷியன் வந்திருக்கு. நான் பல தடவை சொன்னதுதான், டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷியன்னா அது சீரிஸ் டெர்ம் இல்லையா? இப்படி யோசிச்சு பாருங்க. இதான மெயின் ஒயர் ஆஃப் கெப்பாசிட்டர், மெயின் டெர்மினல் ஆஃப் கெப்பாசிட்டர்.
இங்க இருந்து ஒரு கரண்டோ ஒரு சார்ஜோ வருதுன்னு இமேஜின் பண்ணிப்பாரு. த்ரூ அவுட் கெப்பாசிட்டி ஒரே கரண்ட் தானே ஃப்ளோ ஆகும், ஒரே சார்ஜ் தானே ஃப்ளோ ஆகும். அப்ப சீரிஸ் நம்ம பட் அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷியன்னா சீரிஸ் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஏரியா பார்ட்டிஷியன்னா பேரலல் கனெக்ஷன். ஏரியா பார்ட்டிஷியன்னா கண்டிப்பா டயக்ராம் கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷியன்னா கொடுக்க மாட்டாங்க. நாம தான் புரிஞ்சுக்கணும். இதுல 2 யூனிட் இருக்கு. சீரீஸ்ல 2 யூனிட் இருந்தா ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. சியோட டிசைன் ஃபார்முலா டைஎலக்ட்ரிக் இருந்ததுன்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி. இதுல இருந்து 1/c கண்டுபிடிச்சா d டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏன்னு வந்துடும். இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை இதுக்கும் இதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ 1/c சஃபிக்ஸ் s is equal to 1/c1. ஃபர்ஸ்ட் யூனிட்ல d எவ்வளவுன்னு பாருங்க, 1 மில்லிமீட்டர். அதை மீட்டரா மாத்திட்டேன். எப்சிலான் நாட் ரீடைன். எப்சிலான் ஆருங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அது 5. நெக்ஸ்ட் ஏரியா வேணும், அது 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. கடைசியா கூட சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப ஏரியாவை ஏனே வச்சுட்டேன் பிளஸ் 1/c2. ரெண்டாவது யூனிட்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் 1 மில்லிமீட்டர் தான் இருக்கு. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். யாருக்கு எப்சிலான் ஆர் 1, யாருக்கு வந்து உங்களுக்கு டைஎலக்ட்ரிக் எஃபெக்ட் 1, யார் தான் ரெஃபரன்ஸ் மீடியம், அதனால அதுக்கு 1 போட்டுடலாம். ஏரியாவே ஏரியாவே ரீடைன் பண்ணிக்கலாம். இப்ப எதெல்லாம் காமனா எடுக்கலாம், 10⁻³ எப்சிலான் நாட் ஏ காமனா எடுத்துடலாம். ரிமைனிங் 1/5 பிளஸ் 1. பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/c சஃபிக்ஸ் s is equal to 10⁻³ டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏ. கிராஸ் பண்ணா உங்களுக்கு 6/5 வரும். இப்ப நீங்க c சஃபிக்ஸ் s கண்டுபிடிங்க. c சஃபிக்ஸ் s கண்டுபிடிச்சா அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிடலாம். எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை 10⁻³ இன்டூ 5/6. இப்ப ஏரியாவுக்கு பதில் நீங்க இந்த 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா மீட்டர் ஸ்கொயர்டா மாத்திட்டா 10⁻³ இன்டூ 5/6. 10⁻³ 10⁻4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻1. 10⁻1 இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். 4ஐயும் 6ஐயும் 2ஆல கேன்சல் பண்ணா 2 3ன்னு வந்துடும். இதே மல்டிப்ளை பண்ணா 10. எப்சிலான் நாட் ரீடைன் 3 ரீடைன். எப்சிலான் நாட்டுக்கு பதில் வேல்யூ போட தேவையில்ல, ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே எப்சிலான் நாட் இருக்கு. அதனால நான் அப்படியே நிறுத்திட்டேன். கிளியர் தானே? டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன் வந்துருச்சுனாவே எய்தர் சீரிஸ் ஆர் பேரலா அந்த கெப்பாசிட்டி மாறும். டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் நடந்துச்சுன்னா நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்னா ஈவனா டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, அன்ஈவனா கூட டிவைட் ஆகலாம். டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் நடந்துச்சுனாவே அது என்னது, சீரிஸ் கனெக்ஷன் தான். 2 யூனிட்டா மாறிடுச்சு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிடுச்சு. டிக் பண்ணிடுது. 39 39 இப்ப டிஸ்கஸ் பண்ண இதே ஸ்டைல் தான், ஆனா கொஞ்சம் லென்த்தி. ஏன்னா அவங்க 2 டார்கெட் செட் பண்ணிருக்காங்க, அதனால வளன்னு போகும். நான் எப்பயுமே பிளேட்னா வெர்டிகலா போட்டு பார்ட்டிஷன் போடுவேன். இந்த கொஸ்டின் அவங்களே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 39ல அதுல பிளேட் அவங்க ஹரிசாண்டலா போட்டிருக்காங்க. A parallel plate capacitor with plate area A and plate separation D is filled with the dielectric material of dielectric constant K is equal to 4. The thickness of dielectric material is X, where X less than D. Let C1 and C2 be the capacitance of the system for X is equal to 1/3 D and X is equal to 2/3 D respectively. If C1 is equal to 2 microfarad, the value of C2 is microfarad, is dash microfarad. அவங்க கொடுத்திருக்கிற டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கணும். இது 2 பிளேட், இது ஃபுல்லா டைஎலக்ட்ரிக். அதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K is equal to 4. நான் அதை தான் எப்சிலான் ஆர்னு சொல்றேன். 2 பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா D. அவங்க போட்டிருக்கிற டைஎலக்ட்ரிக்கோட திக்னஸ் வந்து X. ஒரு அட்டம்ப்ட்ல இந்த திக்னஸ் வந்து D/3. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C1. இன்னொரு அட்டம்ப்ட்ல 2D/3. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C2. C1 2 மைக்ரோஃபாரட். ஆமா, அப்ப C2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்ப இதுல எத்தனை யூனிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. எத்தனை யூனிட் பாருங்க. இப்ப இதான டோட்டல் டிஸ்டன்ஸ். அதுல ஒரு பார்ட்டிஷன் நடக்குது. டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் நடந்ததுன்னா அது சீரிஸ் கனெக்ஷன். டைஎலக்ட்ரிக் போட்டு ஒரு யூனிட், யார் வச்சு
அப்ப சீரீஸ்ல 2 யூனிட் இருந்ததுன்னா என்னப்பா ஃபார்முலா 1/CS is equal to 1/C1 plus 1/C2 வந்துடும். இப்ப ரெண்டு சுச்சுவேஷன். முதல்ல சியோட ஃபார்முலா எழுதிப்போம். எப்சலான் நாட் ஏ பை டி இன்டூ எப்சலான் ஆர். இதுல இருந்து 1/C கண்டுபிடிச்சா டி டிவைடட் பை எப்சலான் ஆர் ஏன்னு வந்துடும். அட்டம்ப்ட் 1ல சிஎஸ்க்கு பதில் C1 எழுதிடலாம். இப்ப இதுவும் C1 இதுவும் C1னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நீங்க CA CBன்னு கூட போட்டுக்கலாம், சிம்பிள் மாத்திட்டு. அட்டம்ப்ட் 2ல 1/CS பதில் C2. 1/CA இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. டி வேணும். அட்டம்ப்ட் 1ல இந்த எக்ஸோட வேல்யூ D/3. அப்ப D/3 போட்டேன். எப்சலான் நாட் ரீடைன். எப்சலான் ஆர்ங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 4A ரீடைன் பிளஸ் 1/C2. அதுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஏர் இருக்கிற போர்ஷனோட திக்னஸ் வேணும். டைஎலக்ட்ரிக் D/3 டோட்டலா Dனா ஏர் எவ்வளவு வந்துடும்? 2D/3 வந்துடும். ஸோ அப்ப 2D/3 எப்சலான் நாட். ஏர் இருக்கிறப்ப எப்சலான் ஆர் 1 ஆயிரும். ஏக்கு பதில் ஏ. அப்ப உள்ள ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் C1 சொல்றாங்க. இது 2னு கொடுத்துருக்காங்க. கடைசியா கூட 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்கிட்டு வாங்க. அட்டம்ப்ட் 2ல எக்ஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்டம்ப்ட் 1ல D/3, அட்டம்ப்ட் 2ல 2D/3. இப்ப ஃபாலோ பண்ணுங்க. டிக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த திக்னஸ் 2D/3. எப்சலான் நாட் ரீடைன். எப்சலான் ஆர்ங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது எவ்வளவு இருக்குன்னா 4. ஏக்கு பதில் ஏ. நெக்ஸ்ட் இது 2D/3னா இது எவ்வளவு வந்துடும்னா D/3 வந்துடும். ஏன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். ஸோ ஏர் இருக்கிற யூனிட்டோட டி வேல்யூ எவ்வளவுன்னா D/3. எப்சலான் நாட் கான்ஸ்டன்ட். ஏர்னா எப்சலான் ஆர் 1 அதை விட்டுறலாம் இன்டு ஏ. உனக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன், அப்ப சீரிஸ் கணக்கு. ரெண்டாவது திங் பார்ட்டிஷியனோட திக்னஸ் லெவல மாத்துறாங்க. ஒரு அட்டம்ப்ட்ல D/3. அப்ப அவங்களே வேல்யூ சொல்லிட்டு இன்னொரு அட்டம்ப்ட்ல 2/3 2D/3 நாம அதுக்கான கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. எதை வெளியே எடுக்கலாம்? D/3 வெளியே எடுத்துடலாம். எப்சலான் நாட் ஏவ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் 1/4. இதுல 2 1/C1 ரீடைன். D டிவைடட் பை 3 எப்சலான் நாட் ஏ ரீடைன் பண்றேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்னா 4 into 2 8 ஆயிரும். 8 plus 1 9/4 வந்துடும். 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணா 3 ஆயிரும். இதை இன்வெர்ஸ் பண்ணா C1 கிடைச்சிடும். அப்ப எப்சலான் நாட் A/D into 4/3. இதுக்கு பதில் 2 மைக்ரோ ஃபாரட்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இருக்கு. இங்க போவோம். 1/C2 is equal to உங்களால எதை காமனா எடுக்கலாம்? D/3 காமனா எடுத்துடலாம். எப்சலான் நாட் ஏவ காமனா எடுத்துட்டா 2/4 plus 1. 2/4ங்கிறது 1/2. அப்போ 1/C2 is equal to D divided by 3 epsilon naught A retain பண்றேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3/2 வந்துடும். 3 3 கேன்சல். ஃப்ரம் திஸ் C2 கண்டுபிடிச்சா எப்சலான் நாட் A/D into 2. நான் C2ஐயும் C1ஐயும் டிவைட் பண்றேன். டபுள் சிச்சுவேஷனா பெஸ்ட் என்னது டிவைட் பண்றதா. அப்ப C2/C1 போட்டா C2ல எப்சலான் நாட் A/D into 2 இருக்கு. C1ல எப்சலான் நாட் A/D into 4/3 இருக்கு. எப்சலான் நாட் A/D கேன்சல். இப்ப C2/C1 is equal to 2 ரீடைன். 3 மேல போயிடும். 4 ரீடைன். இதை கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். C2 is equal to 3/2 into C1. கிராஸ் பண்ணிட்டா C1 இங்க வந்துடும். C1 2 மைக்ரோஃபாரட். அப்ப 2 2 கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் 3 மைக்ரோஃபாரட். இதுல நான் எதுவும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டெஃபினட்டா லென்த்தி, கொஞ்சம் டைம் ஆகும். அவசரப்பட்டு சிம்பிளிஃபை பண்ணா ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம். அது நடக்க வாய்ப்பு இருக்கு. டபுள் சிச்சுவேஷன் பா. டபுள் சிச்சுவேஷன்லயே பார்ட்டிஷியனோட அளவு மாத்துறாங்க. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் கவனமா இருக்கு. கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதா இங்க முக்கியம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சால்விங்கிறது ஈஸி தான். ஆன்சர் ரைட்டான்னு செக் பண்ணிக்கிறேன். எத்தனாவது கேள்வி இது? 39. கரெக்ட் தான். அடுத்து 40 எடுங்கப்பா. 40யும் ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் தான். நம்மள லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் செம ஈஸி. As shown in figure,
two parallel plate capacitor having equal plate area 200 centimeter square are joined in such a way that A not equal to B. The equivalent capacitance of combination is x epsilon naught farad. The value of x is. அதாவது இது ஒரு கெப்பாசிட்டிப்பா, இது இன்னொரு கெப்பாசிட்டி. இது ரெண்டையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏங்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் பிங்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் டிங்கிறாங்க, அது 1 மில்லிமீட்டர். டோட்டலா இந்த டிஸ்டன்ஸ் டி, அது 5 மில்லிமீட்டர். நீங்க இந்த சியை பார்த்து கெப்பாசிட்டன்ஸ் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு டிஸ்டன்ஸ். ஏபிசின்னு டிஸ்டன்ஸ் சிம்பல் கொடுத்துருக்காங்க. இப்ப இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். உள்ள ஏதாவது டைஎலக்ட்ரிக்கா? இல்ல. டைஎலக்ட்ரிக் எதுவும் இல்லைன்னா யார் இருக்குன்னு ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருக்கு, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருந்தா ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? 1/c சஃபிக்ஸ் s equal to 1/c1 plus 1/c2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. c1 plus c2 by c1 into c2. நான் ஏன் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா, சிம்பிள் ரீசன் தான். என்ன காரணம்னா, இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ எனக்கு ஆஃபர் ஆகுது. கொஸ்டின்ல ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏபி இல்ல. ஏபி இருந்தாதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஏபி இல்லாததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சியோட டிசைன் ஃபார்முலா என்னன்னா எப்சிலான் நாட் ஏ பை டி. இப்ப இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. C1க்கு பதில் எப்சிலான் நாட் ஏ பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட் என்னவா இருக்குன்னா ஏ, பிளஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட் என்னவா இருக்குன்னா பி, டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு பதில் ஏ இன்டூ எப்சிலான் நாட் ஏ, டிக்கு பதில் என்ன அப்படின்னா பி. புரியுதா உங்களுக்கு? ஏபி அன்னோன்னு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஏபியை ஏபியாவே வச்சிருக்காங்க. இப்ப எப்சிலான் நாட் ஏ இதுல இருந்து காமனா எடுத்துடலாம். எடுத்துட்டா ரிமைனிங் 1/a பிளஸ் 1/bன்னு வந்துடும். கீழே நான் எதுவும் பண்ணல. எப்சிலான் நாட் ஏ பை ஏ, எப்சிலான் நாட் பி பை ஏ பை பி, அதை அப்படியே வச்சிருக்கேன். ஒரு எப்சிலான் நாட் ஏ ஒரு எப்சிலான் நாட்டை கேன்சல் பண்ணிருக்கேன். மேல கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஏ பிளஸ் பி பை ஏபின்னு வந்துடும். கீழே எப்சிலான் நாட் ஏவை வெளியே எடுத்துட்டா 1 டிவைடட் பை ஏபின்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 1/c சஃபிக்ஸ் s. இப்ப ஏ பிளஸ் பி பை ஏபி ரீடைன் பண்றேன். எப்சிலான் நாட் ஏ கீழே தான் வரும். 1 டிவைடட் பை ஏ பிளஸ் 1 டிவைடட் பை ஏபி மேல போயிடும் ஏபி. அப்ப ஏபி ஏபி கேன்சல். அப்ப அடுத்த ஆன்சர் என்ன வரும்? 1/c suffix s is equal to a plus b divided by epsilon naught a. இன்வர்ஸ் பண்ணுங்க. அப்ப ஃபைனல் ஆன்சர் c is equal to epsilon naught a divided by a plus b ன்னு வரும். எப்சிலான் நாட்டை ரீடைன் பண்றேன். அவங்க ஏரியா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை மீட்டர் ஸ்கொயர்டா மாத்திட்டேன். இன்டூ 10⁻⁻⁴ டிவைடட் பை a plus b. பாருங்க, இதையும் கூட்டினா என்ன வரும்? 4 மில்லிமீட்டர் வரும். எப்படிப்பா? இது 1 போயிருச்சுன்னா மிச்சது ஏபி தானே. அப்போ மொத்தமா 5, அதுல இதுல 1 போச்சுன்னா ரிமைனிங் 4 தான் ஏபிக்கு அலாட் ஆயிருக்கும். அப்ப ஏ பிளஸ் பி 4 மில்லிமீட்டர். 10⁻³ 10⁻⁴ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻1. 10⁻⁻1 ஒரு 0வும் கேன்சல் ஆயிரும். 20யும் 4யும் கேன்சல் பண்ணா 5 எப்சிலான் நாட் வந்துடும். கொஸ்டின்ல இந்த சி சஃபிக்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் எப்சிலான் நாட்னு சொல்லியிருக்காங்க. எப்சிலான் நாட் காலி ஆயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. டிஸ்டன்ஸ் நாட் அவைலபிள் பாய். இண்டிவிஜுவலா ஏக்கு இண்டிவிஜுவலா என்ன வேல்யூ, பிக்கு இண்டிவிஜுவலா என்ன வேல்யூன்னு கொடுக்கல. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் பல்கா இருக்கு. அப்ப நீ பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலா டேட்டாவை ஃபில் பண்றது அட்வைசபிள். ஏன்னா டேட்டா நம்மளுக்கு கிளியரா இல்லை, ஏபி கிளியரா இல்லை, இருந்தா நம்ம போட்டுடலாம். கிளியரா இல்லாத பட்சத்துல வெயிட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இனிஷியலாவே டேட்டா போடாது. எப்பயுமே வந்து சிம்பிளிஃபை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப இனிஷியலா டேட்டா போடாது. நீ இதுவரை நான் நடத்துனதை பாரு, நான் டேட்டா அவ்வளவு சீக்கிரம் போட்டுற மாட்டேன். இங்கன்னு கிடையாது, எப்பயுமே டேட்டா அவ்வளவு சீக்கிரம் போட்டுற மாட்டேன். சிம்பிளிஃபை பண்ணிட்டு எண்ட்ல தான் என்ன பண்ணுவேன்னா டேட்டாவை கேரி பண்ணும். அது ஓரளவுக்கு நல்லது. இப்ப நீ இனிஷியலாவே போடலாம்னு நினைச்சா உனக்கு டவுட் வந்துடும். டயக்ராம் பாக்குறப்போ உனக்கு ஏயும் பி ஈக்குவல் மாதிரி தோணும். அதனாலதான் கொஸ்டின்ல ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் டயக்ராம்ல உனக்கு ஈக்குவல் மாதிரி தோணுனாலும் நீ ஈக்குவல்னு போட்ட முடியாது, அவங்க சொல்லணும், சொன்னாதான் போட முடியும்.
அகைன் இது ஒரு நார்மல் ப்ராப்ளம், டிஸ்டன்ஸ் டைரக்டா இல்லாததுனால கொஞ்சம் வித்தியாசமா தெரியுற மாதிரி ஒரு ஃபீல். இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன் எல்லாம் கிடையாது. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் பிரசன்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கு, நடுவில் டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. இதுல 2 கெப்பாசிட்டி, ஒரு கெப்பாசிட்டி போட்டு நடுவில் டைஎலக்ட்ரிக் போடுறப்ப அதுல டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன், ஏரியா பார்ட்டிஷன் வரும். அது டோட்டலா வேற லாஜிக். இதுல 2 கெப்பாசிட்டி சீரீஸ்ல இருக்குன்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்க ஜாயின் பண்ணிருக்கிற வே பார்த்தாவே நமக்கு தெரியுது சீரீஸ்ல தான் இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அடுத்து 41. A 600 picofarad capacitor is charged to 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 600 picofarad capacitor. The electrostatic energy lost in the process is dash microjoule. இந்த மாதிரி ப்ராப்ளம் இன்னைக்கும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா 35வது ப்ராப்ளம் இதே ஸ்டைல் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையாது நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா நடத்திருக்கேன். இப்ப இன்னொரு தடவை நடத்துறேன், நல்லா ரீவைண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் வந்து 600 picofarad கெப்பாசிட்டி எடுத்துக்குவோம். எனக்கு 200 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஆரம்பத்துல நான் மட்டும்தான் என்ன ஆகுறேன், சார்ஜர் ஸ்டோர் பண்றேன், அதை எனர்ஜியா மாற்றணும், அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஆரம்பம்னா இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2 CV². U இனிஷியல் வேணும், 1/2 ரீடைன், C வேல்யூ 600 picofarad, பிக்கோனா 10⁻⁻12, V 200 சொல்லியிருக்காங்க. அப்ப 200 × 200 since we have V². இதுல ஒரு 2 0, இதுல ஒரு 2 0, இதுல ஒரு 2 0ன்னு மொத்தம் 6 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻6ன்னு வரும். ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 × 2 12 அப்படின்னு வந்துடும். எனர்ஜியோட யூனிட் ஜூல். லேட்டரா என்ன பண்றாங்கன்னா, என்னைய இந்த 200 வோல்ட் பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்னோட கனெக்ட் பண்றாங்க. நீ யாருன்னா அகைன் 600 picofarad கெப்பாசிட்டர் அன்சார்ஜ். அப்ப நீனும் நானும் இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒரு ஒயர் வழியாவோ ஒரு சுவிட்ச் வழியாவோ கனெக்ட் ஆயிட்டோம், இல்ல சிம்பிளி கனெக்டட் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காமன் பொட்டன்சியல் கான்செப்ட். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா C1V1 + C2V2 C1 + C2. C1 னா 600 picofarad, எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி 200. C2 நீயும் 600 picofarad, உனக்கு அன்சார்ஜ், அப்ப பேட்டரி கிடையாது. பை C1 + C2 னா 1200 picofarad. சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது எப்படி பார்த்தாலும் 0 ஆயிடும், விட்டுறலாம். 600 × 10⁻⁻12 × 200 by 1200 × 10⁻⁻12. 10⁻⁻12 கேன்சல் ஆயிடும். இதையும் கேன்சல் பண்ணா 2, இதையும் கேன்சல் பண்ணா 100. அப்ப காமன் பொட்டன்ஷியல் 100 வோல்ட். நீனும் நானும் வந்து பை ஒயர் கனெக்ட் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாவே அது என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன் தான். பேரலல்ல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C1 + C2. C1 600 picofarad, C2 600 picofaradனா 1200 picofarad. முதல்ல நான் மட்டும் தனியா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிருக்கேன். அடுத்து என்னைய பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்னோட ஜாயின் பண்றாங்க. ஒன்னோட ஜாயின் பண்றப்ப ஒரு ஒயர் மூலியமா தான் ஒன்னையும் ஜாயின் பண்ணும். அப்படின்னா அது பேரலல் கனெக்ஷன். அப்போ உனக்கு எனக்கும் பொதுவா இருக்கிற பொட்டன்சியல் தான் என்னது? காமன் பொட்டன்சியல். இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நீனும் நான் சேர்ந்து இருப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அது ஃபைனல் எனர்ஜி. இதே ஃபார்முலா தான், சின்ன சேஞ்ச். சிக்கு பதில் சிபின்னு போட்டோம், பிக்கு பதில் VC². ஸோ 1/2 ரீடைன். சிபியோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1200 picofarad. VC எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 100. அப்ப 100²ங்கிறதுனால 2 100 போட்டு. ஸோ 2 4 6 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻6ன்னு வந்துடும். 2ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணா 6. இது ஃபைனல் எனர்ஜி. இப்ப என்னைய பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணி என் பாடியில ஃபுல் எனர்ஜி இருக்கும். இப்ப என்னை உன்னோட ஒரு ஒயர் வழியா கனெக்ட் பண்றப்ப அந்த ஒயர் வழியா நான் சார்ஜ் உனக்கு கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி உனக்கு எனக்கும் ஒரே பொட்டன்சியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை டெவலப் பண்றப்ப நிறைய சார்ஜ் அந்த ஒயர் வழியா டிராவல் ஆகுறப்ப வேஸ்ட் ஆயிருப்பா. அதுதான் எனர்ஜி லாஸ். அந்த எனர்ஜி லாஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜி தான் எனர்ஜி லாஸ். இனிஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கு? 12 × 10⁻⁻6 ஜூல். ஃபைனல் எனர்ஜி 6 × 10⁻⁻6 ஜூல். கழிச்சிட்டோம்னா 6 × 10⁻⁻6 ஜூல்னு வரும்.
10⁻⁶ மைக்ரோ ஜூல். அவங்க ஆன்சரை மைக்ரோ ஜூல்ல சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப 6 தான் என்னது ஃபைனல் ஆன்சர். கிளியர் தானே? இது பயங்கர பாப்புலர். நம்மளுக்கு லக் இருக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் வரணும். நம்ம எழுதுறப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இதை தப்பு இல்லாம பண்ணணும். இதுலயும் சொதப்பிடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, வேகமா பண்றது தப்பு பண்ணிடக்கூடாது. நிதானமா பண்ணணும், ஸ்பீட் இருக்கணும், அது மஸ்ட் தான். ஆனா அதே நேரத்துல மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அடிஷன்ல சொதப்பல் வந்துடக்கூடாது. இப்ப நான் இன்னைக்கு உனக்கு நடத்துறேன்னா நேத்து ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிருப்போம், பண்ணாம ரொம்ப பண்ணாம வந்தேன்னா இங்க வந்து என்ன ஆகும், கூட்டல் கழித்தல்ல பிரச்சனை வரும், எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடும். கான்செப்ட்ல பிரச்சனை வராது, கான்செப்ட் கிளியரா இருக்கும். கூட்டல் கழித்தல்ல தப்பு வரும். டீச்சருக்கே இந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட் தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணும், அப்பதான் மிஸ்டேக்ஸ் வராது. டிக் பண்ணிருங்க. அடுத்து 42 இருக்கு. In the given circuit, C1 is equal to 2 microfarad, C2 is equal to 0.2 microfarad, C3 is equal to 2 microfarad, C4 is equal to 4 microfarad, C5 is equal to 2 microfarad, C6 2 microfarad. The charge stored on the capacitor C4 is dash microcoulomb. அவங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்கப்பா, நிறைய கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. நான் முதல்ல அந்த டயக்ராம் போடுறேன். இங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இது C4, இது C5, இது C3, இது C1, இது C6, இது C2. இதுல C2 மட்டும்தான் 0.2 மைக்ரோஃபாரட், C1 2 மைக்ரோஃபாரடு, C3 2 மைக்ரோஃபாரடு, C4 2 மைக்ரோஃபாரடு, C5 2 மைக்ரோஃபாரடு, C3 2 மைக்ரோஃபாரட். சார்ஜ் ஆன் C4 கேட்டிருக்காங்க, சார்ஜ் ஸ்டோரேஜ் இன் C4 கேட்டிருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு கெப்பாசிட்டில உள்ள சார்ஜை கேட்டுட்டாங்கன்னா நீ என்ன பண்ணி ஆகணும், ப்ராப்பரா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போகணும். அதுதான் பெஸ்ட் மெத்தட். சப்போஸ் இந்த சர்க்கியூட் பியூர் சீரிஸ் சர்க்கியூட்னா கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். சப்போஸ் இந்த சர்க்கியூட் பியூர் பேரலல்னாலும் ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா பியூர் சீரிஸ்ல சார்ஜ் சேம், பியூர் பேரல்ல வோல்டேஜ் சேம். ஆனா இது சீரிஸ் பேரல் சஃபுல்டா இருக்கு. அப்ப நீ ஃபார்வர்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் வரதா இருக்கிறதே தி பெஸ்ட் மெத்தட். எப்படி பண்றது? இப்ப பேட்டரில இருந்துன்னா சார்ஜ் வரும், அதை நான் கியூன்னு எடுத்துக்கிறேன். இங்க வந்த சார்ஜ் இந்த இடத்துல ரெண்டா பிரியுது, இது நான் Q1, இதை Q2ன்னு போட்டுக்கிறேன். சார்ஜ் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் சார்ஜோ கரண்டோ பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரோட பிகினிங் ஒரே இடத்துல இருக்கணும், இருக்கு. எண்டு ஒரே இடத்துல இருக்கணும். இல்ல பாருங்க, C2க்கு எண்டு இங்க இருக்கு, C3க்கு எண்டு இந்த இடத்துல இருக்கு. அப்ப இது இந்த C2வும் C3யும் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா சீரீஸ்னு அர்த்தம் கிடையாது, பேரலல் கிடையாது, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து நீங்க ஸ்பிளிட்டான சார்ஜ் எடுத்துட்டு டிராவல் பண்ணுங்க. இந்த சார்ஜ் ஒரு கெப்பாசிட்டில தான் ஃப்ளோ ஆகுது, அப்ப பெருசா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஆனா இந்த சார்ஜ் 3 கெப்பாசிட்டில ஃப்ளோ ஆகுது, மூணுலையுமே ஒரே சார்ஜ் தான் போகுது. அப்போ ஒரே சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த 3 யாரு, சீரீஸ். சீரீஸ்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, 1/CS = 1/C1, அதுக்கு பதில் 2, 1/C2 அதுக்கு பதில் 2, 1/C3 சாரி C5 அதுக்கு பதில் 2. மூணுமே சீரீஸ்ல இருக்கு, எல்லாமே என்னது 2. கரெக்ட் தானே? இல்லப்பா, C4 வந்து 4 மைக்ரோஃபாரட், தப்பா இருக்கு. நேமிங் என்ன வேணாலும் இருக்கலாம். ஈக்குவலன்ட் ஆஃப் சீரிஸ் என்னது, 1/CS = 1/C1 2, 1/C2 4, 1/C3 2. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 4 எல்சிஎம் இருக்கு. 4ல 2 எத்தனை டைம்னா 2 டைம், 4ல 4 1 டைம், 4ல 2 என்ன அப்படின்னா அகைன் 2 டைம். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 5/4 வரும். இதுல இருந்து C சஃபிக்ஸ் S கண்டுபிடிச்சா 4/5 வரும். 4/5ங்கிறது 0.8 மைக்ரோஃபாரட். நான் எல்லா டேட்டாவும் மைக்ரோஃபாரட்ல போட்டிருக்கிறதுனால ஆன்சர் எதுல வரும்னா மைக்ரோஃபாரட்ல.
நீங்க ஏதாவது ஒரு சிம்பிளிபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா சோம்பேறித்தனப்படாம திருப்பி புது நெட்வொர்க் டிரா பண்ணுங்க. புது நெட்வொர்க்ல நான் இந்த 10 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த கெப்பாசிட்டர் 2 மைக்ரோ ஃபரடையும் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த கெப்பாசிட்டர் 2 மைக்ரோ ஃபரடையும் டிஸ்டர்ப் பண்ணல, நடுவுல ஒரு 0.2 மைக்ரோ ஃபரட் இருக்கு, அதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அடுத்து இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். தோஸ் 3 ஆர் சீரிஸ், அதோட வேல்யூ எவ்வளவு வந்துன்னா 0.8. அதை நீங்க டிரா பண்ணணும். எங்க டிரா பண்ணணும்னா நீ யாரெல்லாம் சீரிஸ் பண்ணியோ அவங்களோட லொகேஷன்ல எங்க வேணாலும் டிரா பண்ணிக்கலாம். அப்ப இங்க பண்ணலாம், இங்க பண்ணலாம், இங்க பண்ணலாம், நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஒன்ஸ் ஒரு புது நெட்வொர்க் உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா நீங்க பழச மறந்துடுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பேட்டரில இருந்து சார்ஜ் டெலிவர் ஆகுது, அது கியூ. அது வந்து ரெண்டா பிரியுது, இது Q1 Q2. ஆல்ரெடி இதுக்கு Q1 பேர் வச்சிருக்கிறதுனால அதே நேம் கொடுங்க. நேம மாத்திக்கிட்டே இருக்காதீங்க, உனக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும். நொட்டேஷனை மாத்தாது. இப்ப சார்ஜ் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஆகுது. இந்த ரெண்டு கெப்பாசிட்டிக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, ரெண்டு கெப்பாசிட்டிக்கும் எண்டு ஒரே இடத்துல இருக்கு. ஆக்சுவலா இந்த 0.8க்கு பிகினிங் இங்க, எண்டு இங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு இங்க ஜாயின் பண்ணிட்டேன். இந்த லாஜிக்லாம் உனக்கு ரெகுலர் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். சீரிஸ் பேரலல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரெகுலர் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். அதை தான் இப்பயும் ஃபாலோ பண்றேன். தோஸ் டூஸ் ஆர் பேரலல். பேரலல்ல ஈக்குவலன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்போ 0.2 பிளஸ் 0.8னா 1 மைக்ரோ பேரலல். இதை வச்சு அடுத்த டயக்ராம் போடும். என்ன ஆகும்? 10 வோல்ட் பேட்டரியை நான் ரீடைன் பண்றேன். இந்த 2 நான் டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்கிற 2ஐயும் டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டும் பேரலல் பண்ணா 1 மைக்ரோ ஃபரட் வருது, அதை நான் டிராப் பண்றேன். ஒன்ஸ் புது நெட்வொர்க் கிடைச்சதுக்கு அப்புறம் பழச மறந்துடுங்க, புதுசுல இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுற சார்ஜ் கியூ த்ரூ அவுட் ஒரே சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப இதெல்லாம் யாருப்பா? சீரீஸ்னு கன்ஃபார்ம் ஆகுது. சீரீஸ்ல இப்ப ஈக்குவலன் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/C சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு 1/C1க்கு பதில் 2, 1/C2க்கு பதில் 1, 1/C3க்கு பதில் 2. 2வை எல்சிஎம் எடுத்தா 2ல 2 1 டைம், 2ல 1 2 டைம், 2ல 2 என்ன ஆகும் அப்படின்னா 1 டைம்னு வந்துடும். அப்போ 4/2ன்னு வந்துடும். இதுல இருந்து சிஎஸ் கண்டுபிடிச்சா 2/4 வரும். 2/4னா 1/2, 1/2னா 0.5 மைக்ரோ ஃபேரட். முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? பேட்டரி வரைங்க. இவங்க 3 பேர் சீரீஸ்ல இருக்காங்க. சீரீஸ் பண்ணா ஒரே ஒரு கெப்பாசிட்டரா மாறுது, அதோட வேல்யூ 0.5 மைக்ரோ ஃபேரட். இப்ப நீங்க பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிங்கிள் பேட்டரி சிங்கிள் கெப்பாசிட்டர். இப்ப கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலாவுக்கு போங்க. C is equal to Q by V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV. C 0.5 மைக்ரோ ஃபேரட், V 10. அப்படின்னா 5 மைக்ரோ கொடுங்க. C நீங்க மைக்ரோல போட்டுருக்கிறதுனால சார்ஜ் என்ன ஆயிடும்? உனக்கு மைக்ரோல வந்துடும். அப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற சார்ஜ் 5 மைக்ரோ கொடுங்க. இப்ப கவனமா ரிவர்ஸ் போகும். ஏன்னா கெப்பாசிட்டி 4ல இருக்கிற சார்ஜ் கேட்டிருக்காங்க. அப்ப நீ பொறுமையா ரிவர்ஸ் போ. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற சார்ஜ் 5 மைக்ரோ. இந்த 5 தான் த்ரூ அவுட் நெட்வொர்க் ஃப்ளோ ஆகும். ஏன்னா சீரிஸ். இதை வச்சு இங்க வாங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுறது 5 மைக்ரோ கூலும். அது வந்து ரெண்டா பிரிச்சு. எனக்கு Q2 இருந்தா போதும். ஏன்னா Q2ஓட தான் 4 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டி கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எனக்கு இது தேவையில்ல. Q2 கண்டுபிடிச்சா போதும். Q2 எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு கெப்பாசிட்டி பேரலா இருக்கு, அன்இவன் நம்பரா இருக்கு. அதுல ஃப்ளோ ஆகுற சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் நடக்கிறப்ப சார்ஜ் டிவிஷன் ரூல்னு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் கெப்பாசிட்டி. இதே ரெசிஸ்டாருக்கு நடந்துச்சுன்னா நீங்க கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுங்க. சார்ஜ் டிவிஷன் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ட்ரி சார்ஜ் எழுதிருங்க. என்ட்ரி சார்ஜ் 5 மைக்ரோ கூலும். ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணி கீழே எழுதிருங்க 1. உனக்கு Q2 வேணா இதால மல்டிப்ளை பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதே உனக்கு Q1 வேணா Q1ஓட வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிடு, அந்த கெப்பாசிட்டால மல்டிப்ளை பண்ணிடு. ஒரு சின்ன லாஜிக் தான். அப்ப சால்வ் பண்ணா உங்களுக்கு 4 மைக்ரோ கூலும். திருப்பி இங்க இருந்து இங்க வாங்க. Q எவ்வளவுனா 5 மைக்ரோ கூலும். Q1 எனக்கு தேவையில்லை. இந்த Q வந்துதான் ரெண்டா பிரியுது. அதுல Q2 எவ்வளவு அப்படின்னா 4 மைக்ரோ கூலும். இந்த 4 மைக்ரோ கூலும் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா சீரிஸ். அப்ப கெப்பாசிட்டி C4ல ஃப்ளோ ஆகுற சார்ஜ் இல்ல ஸ்டோர் ஆகுற சார்ஜ் எவ்வளவுன்னா 4 மைக்ரோ கூலும். இதான் கொஞ்சம் லென்த்திப்பா. ஆனா இந்த ஸ்டைல்ல நாம கெப்பாசிட்டிலையும் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம், ரெசிஸ்டார்ல நிறைய பார்த்திருக்கோம்.
ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வருது. சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம்னா தி பெஸ்ட் மெத்தட் இதான், ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றதுதான். ஒரு சாதாரண சீரிஸ் சாதாரண பேரலல்னா எனக்கு கொஞ்சம் ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். சீரிஸ் பேரலல்னு சஃபுல்டா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க சஃபுல்டா இருக்கு, அப்ப நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் முடிச்சாச்சு அவ்வளவு. மற்றபடி எங்கேயும் சொதப்பெல்லாம் இருக்காது. கரெக்டா ஃபார்வர்ட் போயிட்டு கரெக்டா ரிவர்ஸ் வரணும். சார்ஜ் டிவிஷன் ரூல் ஞாபகம் இருக்கும். நான் நடத்தியிருக்கேன். கரண்ட் டிவிஷன் ரூல் நடத்திருக்கேன். கரண்ட் டிவிஷன் ரூல் நம்மளோட பல்க் நோட்ஸ்ல 2வது ப்ராப்ளத்திலேயே இன்ட்ரோ பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அதை பயன்படுத்தும். சிங்கிள் பேட்டரிக்கு நான் சொல்ற மெத்தட் இது. மோர் தென் ஒன் பேட்டரி வந்துச்சுன்னா கேவிஎல் கேசிஎல் போலாம். நோட் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக் அங்கங்க சில ப்ராப்ளத்துல நடத்திருப்போம், அதுக்குள்ள போகலாம். மோர் தென் ஒன் பேட்டரினா உனக்கு கெப்பாசிட்டில வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்மளுக்கு அபிஷியலா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கெப்பாசிட்டில கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ண சொல்லி நம்ம சிலபஸ்ல இல்ல. ரெசிஸ்டார்ல தான் கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ண சொல்லி இருக்கு. அதனால மோர் தென் ஒன் பேட்டரிங்கிறது ரெசிஸ்டாருக்கு தான் அதிகம். அடுத்த கொஸ்டின் எடுங்க. 43. In the given figure, the total charge stored in the combination of capacitor is 100 microcoulomb. The value of X is. ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க, நான் அதை டிரா பண்ணிக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிற இந்த டயக்ராம் வச்சு பாக்குறப்ப, கொடுத்திருக்கிற டயக்ராம் வச்சு பாக்குறப்ப இது ஒரு பியூர் பேரலல் சர்க்கியூட்னு தெரியுது. பேட்டரி வேல்யூ வேற ஆஃபர் பண்ணிட்டாங்க. C3 கொடுத்துட்டாங்க 3 மைக்ரோஃபாரட், C2 X மைக்ரோஃபாரட், C1 2 மைக்ரோஃபாரட். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. டோட்டல் சார்ஜும் ஆஃபர் பண்ணிட்டாங்க 100 மைக்ரோ. இப்ப இது நீ வந்து ப்ராப்பரா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணி ரிவர்ஸ்ல போறது பண்ண தேவையில்ல, பண்ணவும் முடியாது. என்ன காரணம்னா வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங். உன் நெட்வொர்க்ல ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் ஏதாவது ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றது வேலைக்காது. அப்ப நீ யோசிக்கணும், ஏதாவது கிவன் டேட்டா இருக்கும், அவைலபிள் டேட்டா வச்சு ரெக்வயர்டு டேட்டாவை கண்டுபிடிக்கணும். எனக்கு இது செம ஈஸியான கொஸ்டின் இல்லை. இது பியூர் பேரலல். பியூர் பேரலல் பிசி. சியோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்னப்பா? Q பை V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV வரும். அப்ப இதுல இருக்கிற சார்ஜ் Q1 எழுதுறான். Q1 ஃபார்முலா என்ன? C இன்டூ V. C எவ்வளவு இருக்கு? 2 மைக்ரோஃபாரட். V எவ்வளவு இருக்கு? 10. அப்ப 20 மைக்ரோஃபாரட். அடுத்து இங்க வாங்க, Q3ன்னு போடுங்க. Q3 கண்டுபிடிங்க, என்ன வரும்? அதே ஃபார்முலா தான், C இன்டூ V. C எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 மைக்ரோஃபாரட். V எவ்வளவு இருக்குன்னா பேரலல்ல வோல்டேஜ் 10. அப்ப 30 மைக்ரோஃபாரட். டோட்டலா எவ்வளவு சார்ஜ் வந்திருக்கு? 100 மைக்ரோகூலும். அது வந்துதான் 3ஆ பிரியுது. அப்ப Q2 எவ்வளவு இருக்குன்னா 50 மைக்ரோகூலும். பாருங்க, 30 பிளஸ் 50 பிளஸ் 20 100 வந்து. ஓகேவா? இப்ப எனக்கு Q2 இருக்கு, C2 தெரியாது, V இருக்கு. அப்ப அகைன் டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஃபார்முலா போறேன். என்னப்பா ஃபார்முலா? C is equal to Q by V. Q எவ்வளவு கிடைச்சிருக்கு? 50 மைக்ரோகூலும். V எவ்வளவு இருக்கு? 10. சால்வ் பண்ணா 5 மைக்ரோகூலும். அவ்வளவுதான் ஆன்சர். பியூர் பேரலல், பியூர் சீரிஸ்னா நம்ம வந்து பியூர் சீரிஸ் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி வரும்பா. பியூர் பேரலல் சிம்பிளிஃபை பண்ற நெசசிட்டி வரவே வராது. நீ அப்படியே நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு எது எது அவைலபிள் எது நாட் அவைலபிள் பார்க்கணும். 4ல இருந்து 5 டேட்டா கெப்பாசிட்டில இம்பார்ட்டன்ஸ். ஒன்னு சியோட வேல்யூ, இன்னொன்னு பி, இன்னொன்னு கியூ, இன்னொன்னு எனர்ஜி. இந்த 4 டேட்டால 2 டேட்டா இருந்தா மிச்ச 2 டேட்டா பாருங்க. சி இருக்கு, வி இருக்கு, அப்ப இன்னொரு டேட்டா இருக்கும். 2 டேட்டா ஒரு காம்பனன்ட்டுக்கு இருந்தா மித்ததெல்லாம் நீ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 5 டேட்டா பிளே ஆகும். ரெசிஸ்டார், கரண்ட், வோல்டேஜ், எனர்ஜி, பவர். இதுல பவர் வராது, அதுல வந்து பவர் வரும். ஏதாவது 2 டேட்டா இருந்தா மிச்சம் 3ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். எப்பெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்ல ஏதோ ஒரு காம்பனன்ட்டோட வேல்யூ C2 R2 அப்படின்னு ரெசிஸ்டார் கெப்பாசிட்டி வேல்யூ மிஸ் ஆகுதோ அப்ப ஃபார்வர்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் வர்றது உத்தமம் கிடையாது, பெஸ்ட் மெத்தட் கிடையாது. நீ நெட்வொர்க்கை ஸ்பாயில் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு சால்வ் பண்றதா இது பெஸ்ட் மெத்தட். நான் அப்படியே தான் பண்ணிருக்கேன். ஏன்னா இது பியூர் பேர். டிக் பண்ணிடுங்க. 44 எடு.
A parallel plate capacitor with air between the plate has capacitance of 15 picofarad. The separation between the plate becomes twice and the space between them is filled with medium of dielectric constant 3.5. Then the capacitance become x by 4 picofarad. The value of x is. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான்ப்பா. ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்கு, நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் டி, ஏர் ஃபில் ஆயிருக்கு, இதோட சி வேல்யூ 15 பிகோஃபாரட்னு சொல்லியிருக்காங்க. சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. இப்ப என்ன பண்றாங்கன்னா பிளேட் செப்பரேஷனை அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. அப்ப 2Dன்னு மாறிடும். உள்ள ஃபுல்லா டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 3.5. இப்ப சி வேல்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கப்பா, எக்ஸ் பை 4 எக்ஸ் பை 4 பிகோஃபாரட். அப்ப எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சியை கால்குலேட் பண்றதுக்கு என்னப்பா டிசைன் ஃபார்முலா, அதே எப்சிலான் நாட், டைஎலக்ட்ரிக் போட்டிருக்கிறதுனால எப்சிலான் ஆர் வந்துடும். ஏக்கு பதில் ஏ, டிக்கு பதில் 2. லாஜிக் புரியுதா? சியோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. அந்த வேல்யூஸை கரெக்டா ஃபில் பண்ணிட்டே வாங்க. இதுல இருக்கிற எப்சிலான் நாட் ஏ டி, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், 15 போடலாமா? அப்ப 15 போட்டா என்ன ஆயிரும், 3.5 by 2 into 15 is equal to x by 4. இதையும் கேன்சல் பண்ணா 2, இதையும் மல்டிப்ளை பண்ணா 7 into 15 வரும், which is 105. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, இதை நான் பயங்கரமா பார்ட்டிஷன் எல்லாம் கொடுக்கலாம், அப்படியே டபுள் பண்ணிட்டு ஃபுல்லா டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. டிக் பண்ணிடுங்க. அடுத்து 45 வரும். A capacitor has capacitance 5 microfarad when its parallel plates are separated by air medium of thickness D. A slab of material of dielectric constant 1.5 having equal area equal to that of plates but thickness D by 2 is inserted between the plates. Capacitance of the capacitors in the presence of slab will be. Normally, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் டி, ஏர் ஃபில் ஆயிருக்கு. அப்ப சி வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 5 மைக்ரோஃபாரட்ங்கிறாங்க. சியோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. இப்ப என்ன பண்றாங்கன்னா உள்ள டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. எவ்வளவு டைஎலக்ட்ரிக் போடுறாங்கன்னா ஹாஃப் தி திக்னஸுக்கு டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோட கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரிமைனிங்லாம் டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா ஏர் இருக்கும். இப்ப இந்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கான்செப்டா, டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன். டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன்னா சீரிஸ் கனெக்ஷன் அர்த்தம். இப் டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் நடந்ததுன்னா, டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்னா டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணி டயக்ராம் போடணும். இதுல 2 யூனிட் இருக்கு. அப்போ 1/c suffix ss equal to 1/c1 plus 1/c2 எழுதலாம். 1/c suffix ss c dash போட்டுக்கலாம். 1/c1 1/c2க்கு ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணும். சியோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. இதுல இருந்து 1/c கண்டுபிடிச்சா டி டிவைட் பை எப்சிலான் நாட் ஏன்னு வந்துடும். 1/c1 ஃபர்ஸ்ட் டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா டி பை 2. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சிலான் நாட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1.5 ஏ ரீட்டேன். அடுத்து 1/c2 டிக்கு பதில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அகைன் டி பை 2 வந்துருச்சு. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். இங்க ஏர் இருக்கு, ஏருக்கு எப்சிலான் நாட் வராது, which is 1. அப்ப ஏக்கு பதில் ஏ போட்டலாம். 1 மல்டிப்ளை பண்ணா அது போயிடும். இப்ப எதை காமனா எடுக்க முடியுமா எடுங்க. எதை காமனா எடுக்கலாம், டி பை 2 எப்சிலான் நாட் ஏவை காமனா எடுத்துட்டா ரிமைனிங் 1 டிவைட் பை 1.5 பிளஸ் 1ன்னு ஒன்று. இப்ப அடுத்து 1/c dash is equal to d divided by 2 epsilon naught a. இதை கிராஸ் பண்ணா என்னப்பா ஆயிடும், 2.5 divided by 1.5 வரும். கரெக்டா? இப்ப இதுல இருந்து c dash கண்டுபிடிச்சா என்ன ஆயிடும், 2 epsilon naught a divided by d into 1.5 by 2.5. இந்த 2 epsilon naught a by d ல இருக்கிற epsilon naught a by d க்கு பதிலா சிச்சுவேஷன் 1ல இருக்கிற c வேல்யூ போடலாம். அது எவ்வளவுப்பா இருக்கு, 5 மைக்ரோஃபாரட். அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப 2 into 5 into 1.5 by 2.5. 5ஐயும் 2.5ஐயும் கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். 2 into 1.5னா 3. 3 into 2னா என்ன ஆயிரும்னா 6ன்னு வந்துடும். அப்ப ஆன்சர் 6 மைக்ரோஃபாரட். இதுதான் ஃபைனல்.
இதுதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒரு சில ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுதுப்பா. எது ரிப்பீட் ஆகுது? டைஎலக்ட்ரிக் பார்ட்டிஷன் ரிப்பீட் ஆகுது. அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியை வச்சு சார்ஜ் பண்ணி இன்னொரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ற அந்த காமன் பொட்டன்சியல் கான்செப்ட் வித் எனர்ஜி லாஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் டிக் பண்ணிடுங்க. Question number 46. A capacitor of capacitance 900 microfarad is charged by a 100-volt battery. The capacitor is disconnected from the battery and connected to another uncharged identical capacitor such that one plate of uncharged capacitor connected to positive plate and another plate of uncharged capacitor connected to negative plate of the charged capacitor. The loss of energy in the process is measured is x into 10 power minus 2 joule. The value of x is முதல்ல ஒரு 900 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 100 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்றாங்கப்பா. அப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த கெப்பாசிட்டர் இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்றப்ப பிளஸ்ல கொண்டு போய் ஒரு பிளேட்லயும் மைனஸ்ல கொண்டு போய் ஒரு பிளேட்லயும் கனெக்ட் பண்றதா சொல்றாங்க. அவங்க எப்படி சொன்னாலும் ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? பேரலல் கனெக்ஷன், காமன் பொட்டன்சியல் தான் அர்த்தம். அதுல வர எனர்ஜி லாஸை பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 900 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எனக்கு 100 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்றாங்க. அப்ப நான் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவேன். அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இனிஷியல் எனர்ஜின்னு பேரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. 1/2 ரீடைன் சி 900 மைக்ரோஃபாரடு. வி எவ்வளவு சொல்லியிருக்காங்கப்பா? 100 வோல்ட். அப்ப 100 ஸ்கொயர்டா 100 இன்டூ 100. 2 4 6 0 10 பவர் மைனஸ் 6 கேன்சல் ஆயிரும். 9/2ங்கிறது 4.5. அடுத்து நான் என்ன பண்ணுவோம்? என்னையே நான் தான் 900 மைக்ரோஃபாரட். என்னையே பேட்டரில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்னோட கனெக்ட் பண்றாங்க. நீ யாருன்னா 900 மைக்ரோஃபாரட். ஐடென்டிக்கல் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீயும் 900 தான். இப்படி என்னைய ஒன்னோட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன கான்செப்ட் வந்துடும்? காமன் பொட்டன்சியல் கான்செப்ட் வந்துடும். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா C1V1 plus C2V2 by C1 plus C1 900 மைக்ரோஃபாரடு. V1 எனக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட பேட்டரி 100. C2 நீ உன்னோட வேல்யூ 900 மைக்ரோஃபாரடு. V2 உனக்கு கனெக்ட் ஆன பேட்டரி கனெக்ட் ஆகல, அதனால 0. நீங்க அன்சார்ஜ் பை C1 plus C2னா 1800 மைக்ரோஃபாரட். சால்வ் பண்ணுங்க. 900 into 10 power minus 6 into 100 divided by 1800 into 10 power minus 6. 10 power minus 6 10 power minus 6 கேன்சல் ஆயிரும். 900 1800 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. 100/2ங்கிறது 50. நீனும் நானும் ஒரு ஒயர் வழியா கனெக்ட் ஆகுறோம். இல்ல என்னையும் ஒன்னையும் 2 பிளேட்டையும் இந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அது பேரலல் கனெக்ஷன் தான் மீன் பண்ணும். பார்க்க அந்த கனெக்ஷன் சீரிஸ் மாதிரி இருக்கலாம். சீரிஸ்னா சீரிஸ்னு சொல்லுவாங்க. சொல்லலைனாவே அது என்னது? பேரலல் கனெக்ஷன் தான் அர்த்தம். பேரலல்ல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா C1 plus C2. C1 900 C2 900 அப்ப 1800 மைக்ரோஃபாரட். நெக்ஸ்ட் என்ன? இப்ப நீனும் நானும் சேர்ந்து இருக்கோம். சேர்ந்து இருக்கிறப்ப உள்ள எனர்ஜி தான் ஃபைனல் எனர்ஜி. அதை கண்டுபிடிக்கணும். அகைன் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 CV² தான். பட் ஒரு சின்ன அப்டேட், CP VC² போட்டுடலாம். 1/2 ரீடைன் CP 1800 மைக்ரோஃபாரடு. VC எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50. 50² 50 into 50. இப்ப என்ன ஆகும்பா? 1 2 3 4 0 இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 2. 18ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணா 9. 5 into 5ங்கிறது 25. 9 into 25னா எவ்வளவு வரும்? 225 வரும். கரெக்டா? ஆமாண்டா. 10 into 25னா 250. 9 into 25னா 225. 225 into 10 power minus 2னா என்ன பண்ணலாம்? 2.25 எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? எனர்ஜி லாஸ் கண்டுபிடிக்கணும். எனர்ஜி லாஸ் எவ்வளவு? இதுல இருந்து அதை மைனஸ் பண்ணா கிடைச்சிடும். அப்போ 4.5 minus 2.25னா எனக்கு எவ்வளவு வரும்? 2.25 ஜூல் வரும். இதான் அவங்க எதுல ஆன்சர் கேட்டிருக்காங்க? 10 power minus 2ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 225 into 10 power minus 2. அப்ப இதை தூக்கிட்டா 225 தான் நம்மளுக்கு என்ன?
ஃபைனல் ஆன்சர் டிக் பண்ணிடுங்க. அடுத்து 47 எடுங்க. 47 கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம்ப்பா. நிறைய யோசிச்சு பொறுமையா பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம். Two parallel plate capacitors C1 and C2 each having capacitance of 10 microfarad are individually charged by a battery 100 volt. A capacitor C1 is kept connected to the source and the dielectric slab is inserted between its plates. Capacitor C2 is disconnected from the source and then the dielectric slab is inserted in it. Afterwards, the capacitor C1 is also disconnected from the source. The two capacitors are finally connected in parallel combination. The common potential of the combination will be C1 value கொடுத்துட்டாங்கப்பா 10 மைக்ரோஃபாரட், அதுக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட பேட்டரி 100 வோல்ட். C2 வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 மைக்ரோஃபாரட் தான், அதுக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட பேட்டரி அதே 100 வோல்ட். ஆனா இப்ப மாடிஃபிகேஷன் பண்றாங்க. C1 பொறுத்தவரையும் பேட்டரியை வச்சுக்கிட்டே டயலக்ட்ரிக் உள்ள போடுறாங்க. C2 பொறுத்தவரையும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயலக்ட்ரிக் உள்ள போடுறாங்க. இப்ப காமன் பொட்டன்சியல் கேட்கறாங்க. C1 C2 பேரலா கனெக்ட் பண்ணா அப்ப C1ஐயும் C2ஐயும் என்ன பண்ணிருக்காங்க, மாடிஃபை பண்ணிருக்காங்க. மாடிஃபை பண்றதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் இருக்கு, மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல C1 எவ்வளவுன்னா 10 மைக்ரோஃபாரட், பேட்டரி எவ்வளவு அப்படின்னா 100 வோல்ட். பேட்டரி நாட் டிஸ்கனெக்டட். இப்ப டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றா புது சி எப்படி இருக்கு? சியோட ஃபார்முலா என்னப்பா? எப்சிலான் நாட் எப்சிலான் நாட் ஏ பை டி, எப்சிலான் நாட் எப்சிலான் நாட் ஏ பை டி. கரெக்டா? இதுல வந்து டைஎலக்ட்ரிக் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது யாரு? எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்ப எப்சிலான் நாட் ஏ டி இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா 10 மைக்ரோஃபாரட் எழுதிடலாம். எப்சிலான் நாட் கொஸ்டின்ல கேன்னு சொல்லியிருக்காங்க, கேவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப புது C1 யாருன்னா 100 மைக்ரோஃபாரட். புது V வேணும், அதான் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணல. அப்ப புது V யாரு? அதே 100 தான். C1ல மாடிஃபை பண்ணப்பட்ட C1 மாடிஃபை ஆன பேட்டரி வேல்யூ கண்டுபிடிச்சு. அடுத்து C2க்கு போறோம். C2ஓட வேல்யூ 10 மைக்ரோஃபாரட் தான். டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. கனெக்ட் பண்ணப்பட்ட பேட்டரி எவ்வளவு அப்படின்னா 100 வோல்ட். இப்ப பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. பேட்டரி டிஸ்கனெக்டர்னா Q சேவ். அப்ப இதுல இருந்து Q கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? C is equal to Q by V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV ன்னு வந்துரும். C எவ்வளவுனா 10 மைக்ரோஃபாரட், V எவ்வளவுனா 100, அப்படின்னா 1000 மைக்ரோஃபாரட். இப்ப வாங்க, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டாவே புது சி வந்துடும். அப்போ புது சி C2 dash is equal to டைஎலக்ட்ரிக் போட்டா என்ன பார்ப்பாங்களா? எப்சிலான் நாட் எப்சிலான் நாட் ஏ பை டி. எப்சிலான் நாட் ஏடி அதுக்கு பதில் பழைய சி போடலாம் 10 மைக்ரோஃபாரட். எப்சிலான் நாட் கொஸ்டின்ல கேங்கிறாங்க, கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100 மைக்ரோஃபாரட். இப்ப எனக்கு என்ன வேணும்? புது வி வேணும். புது வி எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. புது வி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? Q பை புது சின்னு. நியாயமா புது Q தான் போடணும். when battery is disconnected Q சேம். இந்த லாஜிக் நான் நிறைய ப்ராப்ளத்துல சொல்லியிருப்பேன் ரெகுலர் கிளாஸ்ல. இப்ப Qக்கு பதில் 1000 மைக்ரோஃபாரட் போட்டுடலாம். அடுத்து என்ன அப்படின்னா C2 டேஷ்க்கு பதில் 100 மைக்ரோஃபாரட். சால்வ் பண்ணா புது V 10ன்னு வரும். ஸோ புது சி புது வி ஃபார் போத் கெபாசிட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நீங்க காமன் பொட்டன்சியல் போலாம். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா என்னப்பா? C1 V1 பிளஸ் C2 V2 பை C1 பிளஸ் C2. எல்லாம் புது V புது C போடணும். C1 எவ்வளவு இருக்கு? 100. V1 புதுசு எவ்வளவு இருக்கு? அதுவும் 100. C2 எவ்வளவு இருக்கு? 100. V2 புதுசு எவ்வளவு இருக்கு? 10. பை C1 பிளஸ் C2 என்ன ஆயிரும்? 100 பிளஸ் 100 200ன்னு வந்துடும். இது எவ்வளவுப்பா வரும்? 10,000. இது 1000. 10,000 பிளஸ் 1000 என்ன ஆயிரும் அப்படின்னா 11,000 வந்துடும். 11,000 பை 200. 2 0 2 0 கேன்சல். 110 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 55 வோல்ட்னு வரும். இதான் பாயிண்ட்.
ரொம்ப டிஃபரெண்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும்ப்பா. என்ன காரணம்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தியரியே இருக்கு. பேட்டரியை வச்சுக்கிட்டு டயலக்ட்ரிக் போட்டா என்னென்ன ஆகும், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயலக்ட்ரிக் போட்டா என்னென்ன ஆகும்ட்டு ஒரு தியரியா உங்களுக்கு இருக்கு. இதுக்கு பேர் எஃபெக்ட் ஆஃப் டயலக்ட்ரிக்னு இருக்கும். ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க அதை தெளிவா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. சிபிஎஸ்இ பசங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டான ப்ராப்ளமா தோணும். ஓகே, இந்த லாஜிக்ல நம்ம படிச்சிருக்கோம். பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வி மாறும். பேட்டரி வி மாறாது. ஏன்னா பேட்டரி நாட் டிஸ்கனெக்டட், அதே பேட்டரி மெயின்டைன் ஆகுது. பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் சேம் தான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. கெப்பாசிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஜேஇ 2023 ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஏன்னா ஏற்கனவே 2 கிளாஸ் முன்னாடியே போட்டு முடிச்சாச்சு. நடுவுல ஒரு 4-5 ப்ராப்ளம் மிஸ் ஆகும். அது நீங்களே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஏன்னா நோட்ஸ்ல கிளியரா இருக்கும். பார்த்துட்டு டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, இப்ப அடுத்து நம்ம தேர்ஸ்டே கிளாஸ் வர்ற தேர்ஸ்டே, இன்னைக்கு வந்து மண்டே, தேர்ஸ்டே வந்து ஈவினிங் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உனக்கு குரூப்ல டைமிங் என்ன பண்றேன் அனுப்பிச்சு விடுறேன். அந்த டைமிங் படி என்ன பண்ணுங்கன்னா லாகின் ஆயிருங்க, அட்டன் பண்ணுங்க. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு 2 இல்ல 3 கிளாஸ்ல முடிச்சுக்கணும். இப்படியே ஒரு லெசனா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிசம்பர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி 10, பிப்ரவரி 15 வரை இந்த கிளாஸ் இருக்கும். 12th போர்ஷன் முடிச்சாச்சுன்னா 11th போர்ஷனுக்கு இந்த கிளாஸ் வரும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட போர்டு எக்ஸாம் முடிச்சு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜேஇ 2023 உனக்கு என்ன பண்ணுவேன் நடத்துவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்க. லாக் அவுட் ஆயிக்கலாம்.